வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சியின் சிறப்புகளையும் அவற்றின் நன்மைகளையும் நாம் பார்ப்போம். அல் குர்ஆனின் 2வது அத்தியாயம் 255வது வசனம் ஆயத்துல் குர்சி என்று அழைக்கப்படும். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய பல்வேறு பண்புகளை நாம் பார்க்கலாம். முஸ்லிம் என்கிற நூலில் 1476வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. உபை பின் கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபுல் முன்திர், அல்லாஹ்வின் வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் சிறப்பானது என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று கூறினேன். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் முன்திர், அல்லாஹ்வின் வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் சிறப்பானது என்று தெரியுமா என்று மீண்டும் கேட்டார்கள். நான் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஐயுல் ஹய்யும் என தொடங்கும் 2வது அத்தியாயம் 255வது வசனம் என்று கூறினேன். உடனே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு, எனது நெஞ்சில் ஒரு அடி அடித்துவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உமது கல்வியாற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும், வாழ்த்துக்கள் அபுல் முன்தீரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஐயுல் ஹய்யும் லா தஹுஸுஹு சினத்தும் வலா நௌமு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ஸ் மன்ஸல் லஜி யஸ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇஸ்னி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஹிம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்ஷிஹுஸ் ஸமாவாத்தி வல் அர்ஸ் வலா யஹுதுஹு இஃப்ஸுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். இதன் பொருள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றிலே எதையும் அவர்களால் அறிய முடியாது, அவன் நாடியதைத் தவிர. அவனது அரியாசனம் குர்ஷியு வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். ஆயத்துல் குர்சியை தூங்குவதற்கு முன்பு நாம் ஓதினால் நம்மளுடன் பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் நம்மளை நெருங்க மாட்டான். மேலும் யார் ஒருவர் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றார்களோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறொன்றும் தடையாக இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சியை நாமும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.